டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக விசஸ் அதிமுக அப்படின்ற ஒரு மோதல் உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்குது. அது தேர்தலுக்கு முன்பாக இதே தாவேகா திமுகவை எந்த அளவுக்கு கழுவி ஊத்துனாங்க, அப்போல்லாம் இவங்க பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பதிலடி கொடுக்கவே இல்லை, ரிப்ளை கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ தொட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிப்ளை கொடுத்துட்டே இருக்காங்க திமுக. அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே இந்த விஷயத்தை சீரியஸாக கையில் எடுத்து தாவேக்காவை அப்போவே கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்கன்னா ஸோ இந்த போட்டி கடுமையாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தாவேக்காவை மதிக்கவே இல்லை, அட்டை அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்திட்டு போனாங்க. இது மக்கள் மத்தியில் எப்படி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு கட்சி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து திமுகவை இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு இப்போ தெரியுது மக்களுக்கு எல்லாமே. அவர் திமுக மேலே தேர்தல் பிரச்சாரங்களில் என்னென்ன குற்றம் சுமத்தினாரோ, இந்த நிர்வாகத்தில் ஆட்சி செய்யறதுல என்னென்ன சொன்னாரோ அது எல்லாமே இப்போ பொய்ன்னு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா, விஜய் சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா இவங்க அமைதியாக இருக்கிறாங்களே, திமுக எந்த ஒரு எதிர்வினையாற்றவே இல்லை, அவங்க சொல்றது எதுவுமே எதிர்வினையாற்றவே இல்லை, அமைதியாகவே இருந்தாங்க, மனுஷனாவே மதிக்கல, ஒரு அட்டை தட்டி விட்டு போயிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதனாலேயே மக்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருக்கும், இவங்க மறுக்காம இருக்கிறாங்களே, ஒருவேளை அவங்க சொல்றது தான் உண்மை அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, விஜய் வந்தா என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் பண்ணாங்க. மக்கள் மாற்றி என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க. ஏதோ ஒரு லாட்டரியில குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்ற ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் வந்தா அப்போ 1 கோடி ரூபா லாட்டரி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தா எப்படி இருக்கும், ஒரு லக்கில் ஒரு புழுக்கல்ல மாட்டின மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் தாவேக்காவுடைய வெற்றி அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, சீரியஸாக எடுத்துக்கிட்டு தாவேக்கா எந்த ஒரு கருத்து முன் வச்சாலும் தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க திமுக. இதில் ஒரு படி மேலே போயிட்டு RS பாரதி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, சவாலே விட்டுட்டார். ஆதவர்ஜுனாவுக்கு சவால் விட்டு இருக்கிறாரு. ஆதவர்ஜுனா RK நகரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள் எம்எல்ஏக்கா மேலேயே கையை வச்சுட்டீங்களே, எங்கள் எம்எல்ஏக்காவே கலாச்சிட்டீங்களே, எங்கள் எம்எல்ஏக்காவே அவமதிச்சிட்டீங்களே, எழுதி வச்சுக்கோங்க, ஒரு மேயர் கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க, எல்லா மேயரும் நாங்கள் தட்டி தூக்குறோம் அப்படின்னு ஒரு சவால் ஒன்று விட்டார். பஞ்ச் டைலாக் பயங்கரமாக பேசினார் அப்படின்னு தான் நம்புகிறோம். இந்த வீரவசனம் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஒரு மமதியில் பேசினாரோ ஆதவர்ஜுனா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது. ஏன்னா வெற்றி அவங்க கிட்ட இருக்கு, அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு கர்வத்தில் ஒரு மமதியில் அவர் பேசினாரோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு இருக்குது. என்னன்னா, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் பாடியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு பணிவு வந்ததா அப்படின்னா, பணிவெல்லாம் வரலை. பதவி வந்த உடனே இவங்களுக்கு கர்வமும் அதே போல் மமதையும் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எப்படியா இருந்தாலும் அவர் சொல்லிட்டார்ல, இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு RS பாரதி அவர்கள் என்ன பண்ணிட்டார்னா, இங்க பாருங்க, எழுதி வச்சுக்கங்க, ஒரு மேயரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் என் பாதி மீசை ஏத்துக்கிறேன்யா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, வீரவசனம் சொல்லிட்டாரு. உதாரணத்துக்கு பல கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது 1986 எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அதுக்கு முன்னாடி நடந்த 1984 நினைக்கிறேன், அந்த தேர்தலில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று இங்கே ஆட்சியை பிடிச்சார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு தலைவர் அதுக்கப்புறம் 2 வருடம் கழித்து 1986 நகராட்சி தேர்தல் வருது. இந்த நகராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 107 நகராட்சின்னு நினைக்கிறேன். இந்த 107 நகராட்சியில் 90 நகராட்சிகள் திமுக கைப்பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி அவர்கள் சொன்னார். ஸோ அவ்வளோ ஒரு விஷயம். சட்டசபை பொது தேர்தலில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவிலிருந்தே ஜெயிச்ச எம்ஜிஆர் அவர்கள் 2 வருஷம் கழிச்சு நடக்கிற அந்த நகராட்சி தேர்தல், உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் 90 நகராட்சிகளை திமுக கைப்பற்றுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, வரலாறு என்ன பண்ணுறாரு, திருப்பி போடுறாரு. ஸோ அதே மாதிரி தான் ஆட்சியில் நீங்கள் இருக்கலாம், ஓகேவா, சிஎம்மாக நீங்கள் இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு அப்புறம் ஜனவரி மாதம் இங்கே எலெக்ஷனை நடத்துங்க. இந்த எலெக்ஷனை நீங்கள் நடத்திட்டு மேயரை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா என் பாதி மீசை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் வரையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, போகிற போக்கில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டு சவாலை விட்டுட்டார். நம்ம RS பாரதி அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் இன்னமும் மக்களை என்ன மாதிரி மனநிலைமையில் நினச்சிருக்கீங்க அப்படின்னு தெரில. ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரி ஒரு செயல் திட்டங்களை செலுத்தினர், பயங்கரமான ஒரு எனக்கு தெரிஞ்சு கொளத்தூரில் அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னா அது எனக்கு தெரியும். முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை கொடுத்து அந்த தொகுதி அந்த அளவுக்கு ஒரு டாப்பில் வச்சார். அப்பேற்பட்ட மனுஷனையே தோக்கடித்த ஜனங்க
மேயரா வந்துட்டு நீங்க எப்படிங்க பாதி மீசோட உங்களை பார்க்கறதுக்கு முடியாதுங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய இன்ஸ்டாலாம் நம்ம பார்த்தோம். விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா ஆயிட்ட பிறகு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பாதி மொட்டையோட பாதி மீச தாடியோட எல்லாம் ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சவால் விட்டாங்களாம். விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டா என் பாதி மீச எடுத்துக்கிறையா, நான் பாதி மொட்டை அடிச்சுக்கிறையா, நான் மொட்டை அடிச்சுக்கிறையா அப்படின்னு பல சவால்களை விட்டு தோத்து போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ரீல்ஸ்ல அவங்களாம் வந்து சொன்னாங்க, நான் விஜய்க்கு சவால் விட்டேன், நான் செஞ்சு காமிச்சிட்டேன், நான் மானஸ்தேன், நான் செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சது, பாதி மொட்டை அடிச்சது, பாதி மீசை எடுத்தது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துன்னு இருந்தோம். ஸோ ஆர்எஸ் பாரதி அவர்கள் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு சவாலை விட்டுட்டாரு. ஒருவேளை அவங்க மேயர் ஜெயிச்சுட்டாருன்னா ஆதவர்ஜனா ஏற்கனவே கொஞ்சம் நஞ்சம் பேச்செல்லாம் பேச மாட்டேங்கிறாரு, பயங்கரமா அடிச்சு விடுறாரு. ஏன்னா அவங்க பேச்சு ஆணவத்தின் பேச்சா இருக்கு, அகங்கார பேச்சா இருக்கு, மமதையின் பேச்சா தான் இருக்கு. ஆதவர்ஜனா சொல்றாரு, கருணாநிதி குடும்பத்துல மு.க. ஸ்டாலின் தான் லாஸ்ட் முதலமைச்சர், இதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல இருந்து முதலமைச்சர் வரமாட்டாங்க, அவங்க குடும்பமே ஆட்சிக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஆணவத்தின் பேச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணாமல் ஆர்எஸ் பாரதி என்ன பண்ணுறாரு, வார்த்தையை விட்டார், நான் பாதி மீசை எத்துக்கிறேன்றார. ஒருவேளை நீங்கள் மேயராக வரலை, திமுக மேயர் பதவி அடையலை அப்படின்ற பட்சத்தில் பாதி மீசோடு நீங்கள் சுற்றுவீங்களா? அதுவும் எப்படி சுற்றுவீங்க? இந்த சவாலில் நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வந்து திமுகவை தாழ்த்தியும் தாவேக்கா உயர்த்தி பேசுகிறோம்லாம் சொல்ல, நான் நடுநிலையாக நின்று பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு சவால் விடுறீங்க, அது ஆக்கப்பூர்வமான சவாலாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏன்னா மக்களை நீங்க வந்து ஒரு விதத்துல நீங்க என்ன பண்றீங்க, இன்னமும் மக்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அவரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா நாட்டு நடப்பை வச்சு சொல்றாரு, மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க அதை வச்சு சொல்றாரு. கரெக்ட், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா மக்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க. ஏன்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுட்டு நீங்க மக்கள் படுகிற பாடுகள் இருக்குல்ல, இந்த கரண்ட் மின்வெட்டுனால, அதே போல வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் விவகாரத்துல நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா அணுவா என்ன பண்றாங்க, அனுபவிக்கிறாங்க. சரி ஏன்பா நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு இன்னைக்கு எந்த மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுனாங்களோ அந்த மக்கள் எல்லாம் விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா, யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவா இருந்தாங்களோ இன்னைக்கு பெரும்பாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய்க்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. ஏன்னா முட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அவர் செய்யற விஷயம் அது மாதிரி இருக்குது. அவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அவர் செய்யற விஷயங்களுக்கு முட்டு கொடுக்க முடியாம எல்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. எப்பா இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் நஞ்சம் செய்ய மாட்டீங்க, எக்கச்சக்கமா செஞ்சுருக்கீங்க, உங்களை நம்பினதுக்கு போதண்டா சாமி, ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்றாங்க, வெளியே வந்துடுறாங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து தாவேக்காவுக்கு நான் ஆதரவாகவும் தாவேக்காவை உயர்த்தியும் பேசல, நீங்கள் சவால் விடுறீங்களே அதில் ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்றது தான் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் மேயர் வந்துட்டார்னா நான் மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதே போல் அவருக்கு சவால் விட்டுருக்கணும். ஒருவேளை நாங்கள் மேயரை எடுத்துட்டோன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிடுவீங்களா? இந்த மாதிரி ஒரு சவாலை விடுங்க சார். இல்லாட்டி நீங்கள் மேயர் எடுத்துட்டேன், ஒருவேளை நான் மேயர் எடுக்கலை அப்படின்னா நான் கட்சி பதிலேருந்து விலகிறேன், அரசியலேருந்து, இந்த மாதிரி சொல்லுங்கள். பாதி மீசை எடுத்துட்டெல்லாம் அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ எப்படியா இருந்தாலும் அதாவது உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நடக்க போதில் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது மாத்திரம் இல்லாம யாரு மேயரா வரப்போறா, தாவேக்கா சார்பா ஒரு மேயர் வந்துட்டாங்கன்னா ஆர்எஸ் பாரதி பாதி மீசையோட சுத்துவாரா இல்ல பேக் அடிப்பாரா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒருவேளை ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா மேயர் பதவி எடுக்கலனா ஆதவர்ஜனாவை வச்சு செய்வாங்க அப்படிதான் சொல்லணும். ஆதவர்னா கப் சிப்புன்னு சொல்லிட்டு வாய்க்கு ஜிப்பை போட்டுட்டு உட்காரணும் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இவங்க ரிவெஞ்ச் அடிப்பாங்கல்ல. ஏன்னா ஆதவர்ஜனா பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றுமே சாதாரண ஒரு குடிமகன் மக்களுக்கு வந்து என்ன பண்ண, பொதுமக்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அவரு ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மமதையில் பேசுகிறார்ல, பதவி வரும்போது பணிவு வரணும். அதுதான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு, அதன்படி நடந்து காட்டியிருக்கிறாரு. ஆனால் இவங்க பதவி வந்துருச்சு, நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம், நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடாத ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் தாவேக்கா கட்சியிலேருந்து ஒரு மேயர் வந்துட்டாங்கன்னா ஆர்எஸ் பாரதி பாதி மீசையோடு என்ன பண்ணுவார், வலம் வருவார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை பற்றியோட கருத்து நான் அப்படி இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.